இப்போ நடந்துட்டு இருக்கிற சட்டமன்றத்தில் நடக்கிற விவாதங்கள், எதிர்கட்சி ஆளுங்கட்சி பேசுறது எல்லாமே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. டெலிகாஸ்ட் பண்ணுற இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டோட போல்டு மூவை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா முன்ன கவர்மெண்ட்ல எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் சட்டமன்றத்தில் என்ன நடக்குதோ டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஆனால் எடிட் பண்ணி டெலீட் பண்ணி இந்த மாதிரி மக்களுக்கு என்ன போய் தெரியணுமோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும், இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ப்ரெசன்ட் கவர்மெண்ட் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நடக்கிற எல்லா விவாதங்களும், நீங்கள் முன்ன ஆட்சியில் என்ன பண்ணீங்க, இந்த ஆட்சியில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு உங்களோட எதிர்ப்பு என்ன, அதுக்கான கொடுக்கப்படுற பதில்கள் என்ன, எல்லாமே பார்க்கறது மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணீங்க, முன்ன ஆட்சியில் என்ன பண்ணீங்க, இந்த ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது. மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. இதுதான் ஒரு நல்ல ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா சாமானியரும் அரசியலில் என்ன நடக்குது, யாரும் அரசியல் முன்னே மாதிரி சாக்கடைன்னு ஒதுங்கி நிற்காம என்ன நடக்குது, ஏன்னா இது எங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்றதுனால எல்லாருமே அதை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த லைவ் டெலிகாஸ்ட் டெலிட் எடிட் எதுவும் இல்லாமல் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு முதல்ல ஒரு பாராட்டு. ஏன்னா இந்த லைவாக டெலிகாஸ்ட் ஆகிற இடத்துல அந்த சேனல்லேருந்து போய் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தாங்கன்னாவே அரசியல்வாதிகள், மக்கள் மேலே ஆர்வம் கொண்டுள்ள ஒரு அரசியல் தலைவர்கள் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தாதான் மக்கள் உண்மையாக என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். ஏன்னா அதில் தான் இப்போ அதிகாரிகள் போய் சொல்லலாம், நாங்கள்லாம் எல்லாமே சரியாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அரசியல் தலைவர்களுக்கு கீழே இருக்கிற 4-5 அல்லக்கைகள் கூட சொல்லலாம், ஐயோ எல்லாமே நல்லா தான் நடக்குது. ஆனால் நிறை குறைகள் அதெல்லாம் எங்கே நடக்கும்னா சாமானிய மக்கள் அதனுடைய குரலாக இந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் போடுறாங்க. அதெல்லாம் அரசியல் தலைவர்கள் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னும் ஒன்று ரொம்ப சுவாரஸ்யமாக என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது, கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ பேசுகிற ஒரு பகுதி, இந்த ஆட்சி நல்லா ஊழலற்ற ஆட்சியாக நடந்துட்டு இருக்குதுன்னு ஒரு இது பேசினாரு. அந்த வீடியோவை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அம்மாமாரும் தாய்மார்களும் சொல்றது, இது மொழிவானில பிரிவு நடந்ததுக்கு அப்புறம் அங்க வனத்துறையும் வருவாய்த்துறையும் கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால இந்த பழங்குடியின மக்களுக்கு அவருக்கு பட்ட கிடைக்கல, அவருக்கு ஒரு உரிமையும் கிடைக்கல. அப்போ அவருக்கு இப்போ ஒரு பிரகாசம் வந்திருக்கு. காரணம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே எங்கேயும் இப்போ ஒரு பில்டிங் பிளானுக்கு அப்ரூவலுக்கு லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டில் இல்ல, எங்கேயும் ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால இப்போ ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால நியாயம் இருந்தா நடக்கும், சொன்னா நடக்கும் എന്നുള്ള ஒரு நம்பிக்கை அந்த ஏழைகளுக்கு இருக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு.